நிறைய நேரங்கள்ல சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். சூழ்நிலைகளை சமாளிக்கிறது அப்படிங்கிறது வந்து ராஜதந்திரம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வகுப்பு நடத்துறாரு. அப்ப கண்ணுவலி வந்தாலும், சொறிசரங்கு பிடிச்சாலும் அந்த வகுப்பறையில இருக்காங்க. அப்ப வாத்தியாருக்கு கோவம் வருது. எப்ப பார்த்தாலும் சுருங்கிட்டே இருக்க, நீ எப்ப பார்த்தாலும் கை தட்டிட்டே இருக்க. அதனால இனிமே 5 நிமிஷத்துக்காவது நீங்க 2 பேரும் இந்த தண்டனையை அனுபவிக்கணும். 2 பேரும் ஒருத்தன் சொரியக்கூடாது, ஒருத்தன் கை தட்டக்கூடாது அப்படிங்கிறாரு. சரிங்க சார் அப்படின்னு. அவர் நிக்க வச்ச இடம் எதுன்னா ஒரு மீன் தொட்டிகிட்ட கொண்டா நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வைக்கும்போது இவங்களுக்கு அப்படியே கொசு முக்கிது, அரிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு சமயோஜித புத்தியா சொல்றான், ஏன் இங்க பாடுறா, இத்தத்த பெரிய மீன், இத்தத்த பெரிய மீன் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான், அடா ஆமாண்டா ஆமாண்டான்னு கொசு விரட்டிடுறான். ஆனா வாத்தியாருக்கு இந்த சூட்சம் புரியல. பரவாயில்ல, 5 நிமிடம் நின்றுட்டீங்கல்ல, போதும் வா, இந்தா இனிமேல் இது மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்றாரு. சில நேரங்கள்ல இந்த புத்தியும் நமக்கு தேவைப்படும். நன்றி, வணக்கம்.